Hi, welcome to another episode of PR Cricket Chat. This is PR here. What a fantastic win India against Australia. Australia knock out பண்ணாங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஆஸ்திரேலியாவை நீங்க நாக் அவுட் பண்ணாங்க. ரிவெஞ்ச். நவம்பர் 19க்கு இது ரிவெஞ்ச். நவம்பர் 19க்கு எதுவுமே ரிவெஞ்ச் கிடையாதுங்க. இது 1% கூட கிடையாது. இது ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட் விட்டு நாக் அவுட் பண்ணோம். அது ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல். எனிவே அதை பேசி முடிச்சாச்சு. பட் ஃபேண்டாஸ்டிக் வின். நல்ல மொமெண்டமோட இந்தியா போறாங்க செமிஃபைனலுக்கு. ரோஹித் சர்மா அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ சைட்ஸ். எப்பவுமே சொல்றேன் ரோஹித் சர்மா டிஃப்ரெண்ட் ஐபிஎல் பிளேயர். ஒயிட் பால்ல இந்தியாவுக்கு அவர் டிஃப்ரெண்ட் பிளேயர்னு அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. நிறைய பாசிட்டிவ்ஸ்ங்க ரோஹித் சர்மாவோட பேட்டிங், ஸ்கையோட ஒரு கேமியோ அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட ஃபினிஷ், நிறைய பாசிட்டிவ்ஸ். என்ன நீங்க ஒரு ஏதாவது குற்றம் சொல்லலாம்னா 14.2 ஓவர்ஸ்ல 159 இருந்துட்டு 205 தான் அடிச்சாங்கன்னு. ஸ்கை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து 18, 19 ஓவர் வரைக்கும் ஆடி தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் ஆடி அவர் விட்டுறாரு. 225, 230 அடிச்சு கேமை ஃபினிஷ் பண்ணிடணும். பேட்டோட போலிங்க்கு அவங்களுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாது. பட் நடக்கல. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் சாம்பியன் சைட் ஃபுல்லா ஃபைட் பண்ணாங்க. வார்னர் மேபி ஹிஸ் லாஸ்ட் கேம் அவுட் ஆயிட்டாரு. பட் மிச்சல் மார்ஷோட 2 கேட்ச் போச்சு. ரிஷப் ஒன்று போல அண்ட் ஹர்ஷ்தீப் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிட்டர் விட்டார் காட்டன் போல். பட் மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் சூப்பர் பேட்டிங். அண்ட் அந்த அக்சர் பட்டேலோட கேட்ச் டெரிஃபிக் கேட்ச் மிச்சல் மார்ஷ் தான். அது மொமெண்டம் ஸ்லோ பண்ணிது. அதுக்கப்புறமும் மேக்ஸ்வெல் நல்லா வந்து ஆடினாரு. அண்ட் குல்தீப் ஒரு பிரில்லியன்ட் பால் போட்டு மேக்ஸ்வெல் போல்ட் எடுத்தாரு. போலிங்ல எனக்கு தெரிஞ்சு அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் தாங்க டிஃபரன்ஸ் பண்ணாங்க. அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். இன்ஃபேக்ட் அக்சர் வந்து ஒரு சூப்பர் 13th ஓவர் போட்டார். அதனால தான் டிராவிஸ் ஹெட் இந்த ப்ரெஷர்னால அடுத்த ஓவர் பும்ரா போலிங்ல அவுட் ஆனாரு. பட் டெரிஃபிக் போலிங். கொஞ்சம் ஃபீல்டிங் வாஸ் புவர். பட் இந்தியா கொஞ்சம் வரிடா இருப்பாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஹேட் அ வெரி பேட் டே வித் த பால். ஜடேஜா 1 ஓவர்ல 18 ரன்ஸ் ஹேட் அ பேட் டே வித் த பால். பட் சில ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது அடுத்த மேட்சுக்கு. இதே 11ஓட தான் போவாங்க. நம்ம அதை தனியா ப்ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டென்ஷன் ஃபீல்ட் 6-7 ஹவர்ஸ். ஏன்னா ஆப்கானிஸ்தான் வின் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த காம்படிஷன். ஆப்கானிஸ்தான் தோத்தாங்கன்னா ஆஸ்திரேலியா கோ த்ரூ. இந்த வின்னால இந்தியா இப்போ இங்கிலாந்து ஆட போறாங்க. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, நான் சவுத் ஆஃப்ரிக்காவ ப்ரிஃபர் பண்றப்ப. ஏன்னா இதே இங்கிலாந்தோட தான் 2022 அடிலைட்ல ஆடி இந்தியா 165 அடிச்சு இங்கிலாந்து அத துண்டா 167 ஃபார் நோ லாஸ் 16 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து ஒரு டஃப் மேட்ச் அப் இந்தியாக்கு. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் நல்ல மொமெண்டமோட இந்தியா உள்ள போயிட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அன்பீட்டன், இந்தியா அன்பீட்டன். ஸோ இங்கிலாந்து லாஸ்ட் ஒரு ஆஸ்திரேலியா அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தானும் வந்தாங்கன்னா 4 டீம்ஸ்ல 2 டீம்ஸ் அன்பீட்டன், 2 டீம்ஸ் would have had a loss. பட் எக்ஸைட்டிங் செமிஃபைனல் செட் இன் பிளேஸ். ஆஸ்திரேலியாக்கு டென்ஷன், இந்தியா ஃபார் சேஞ்ச் டென்ஷன் ஃப்ரீ செமிஃபைனல்ஸ் உள்ள போயாச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மேன் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மா. ஒன்றும் சொல்ல முடியாது அந்த இன்னிங்ஸை பத்தி. ட்ரெமெண்டஸ் இன்னிங்ஸ். அண்ட் ஐ திங்க் அவர் சொன்னாரு டீம்ல இன்டென்ட் காட்டணும்னு. அதை கேப்டனா ஹி வாக் த டாக் காட்டினாரு. இந்தியாவுக்கு ஒரே ஒரு பெரிய வரின்னா விராட் கோலி தான். இந்த ஸ்டேஜ்ல விராட் கோலி நம்பர் 3 வச்சு யசஸ்வி ஜெய்ஸ்வாலை இன்க்ளூட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா தூபே வந்து எப்பாவது ஒரு 6 அடிச்சுட்டு ஓ நான் 6 ஹிட்டர் அப்படின்னு சொல்லி டீம்ல இடம் பிடிச்சிடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தூபே இருப்பாரு. இதே டீம் தான் இருக்கும். பட் விராட் கோலி டெஃபினெட்லி அவருக்கு உள்ளூர அவருக்கு ஒரு இது வருத்தம் இருக்கும். இந்தியா ஜெயிச்சாலுமே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு. டூ ப்ரௌட் கிரிக்கெட்டர் டு நாட் டூ வெல். டெஃபினட்டா ஐம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் இன் த செமிஸ் ஃப்ரம் விராட் கோலி. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த எபிசோட் நம்ம எக்ஸ்க்ளூசிவா 2 செமிஃபைனல ரிவ்யூ பண்ணலாம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அண்ட் ப்ராபப்ளி ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. வேர்ல்ட் கப் சூடு பிடிக்குது. அந்த ஒயிட் பால் டிராஃபி திரும்ப இந்தியா கண்ணில் தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. தேங்க் யூ வெரி மச்.